மதுரையில் திமுக எம்பி கனிமொழி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திண்டுக்கல் ஆகிய சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை இங்கே எங்களிடம் அளித்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் படித்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளை எடுத்து முதலமைச்சர் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய ஒப்புதலை பெற்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். இல்லைங்க, ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வியாபாரிகள் குறிப்பாக சொல்லணும்னா சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க மிகப்பெரிய அளவிலே ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரயிலில் இருக்கக்கூடிய ரயில்வே வழக்கமாகவே தென் மாநிலங்களுக்கு நிதி கொஞ்சம் குறைவாகத்தான் ஒதுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அது குறைக்கப்படக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். அதனால் அதை பற்றி பல கோரிக்கைகள் வருது. அதுவும் இல்லாமல் 100 நாள் வேலை அதில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள், அவங்களுக்கு சரியாக சம்பளம் சேராத ஒரு சூழ்நிலை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் மக்கள் எங்களுக்கு கோரிக்கைகளாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னங்க இல்லைங்க, எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கு கூட ஏன் வாக்களிக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆட்சியை நடத்துவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகளுக்காக எந்த திட்டத்தையும் செய்ய மாட்டோங்கிறது தவறான ஒரு புரிதல். அதனால் எப்பொழுதுமே தலைவர் கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளை மதித்து அந்த பிரதிநிதிகளுக்கு எங்களை விட முக்கியத்துவம் தந்து அவர்களை அரவணைத்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்த கூட்டணி. மத்திய அரசுடைய கோஆபரேஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த 5 ஆண்டுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு, என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எத்தனை %? சென்ற முறை இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் அறிக்கை சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கை. அதில் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை உறுதிமொழிகளையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறோம். பெரும்பாலான வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அதற்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களுடைய வாக்குறுதிகளையே அவங்க நிறைவேற்றலை. 15 லட்சம் இன்னைக்கு வரைக்கும் 2 தேர்தல் முடிஞ்சிருச்சு, யாருக்கும் சேரலை. விவசாயிகளுக்கு அவங்க தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த தொகை குறைந்து கொண்டே வருகிறது. யாருக்கும் சரியாக போய் சேராத ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் ரயில், அதற்கான திட்டங்கள் முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். எடுகேஷனுக்கு, கல்விக்காக ஒதுக்கக்கூடிய அந்த நிதி குறைந்து கொண்டே வருகிறது. அது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களையே அவங்க நிறைவேற்றவில்லை. பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதுக்கு மசோதா கொண்டு நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் அது என்னைக்கு நிஜமாகும் என்று, என்னைக்கு அது சாத்தியப்படும் அப்படிங்கிறது இன்னும் 10 வருஷமா 20 வருஷமா 50 வருஷமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. மதுரையில் திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.